ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வண்டி என்ன வண்டி அப்படின்னு பார்க்குறோன்னாக்கா எஸ்கார்ட்ஸு. ஸோ எஸ்கார்ட் டிக்மேக்ஸ் 1, அதாவது டிக்மேக்ஸு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஜேசிபி பூமோட பெரிய பூமு, சரிங்களா. இந்த வண்டியில் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஸோ இது BS3 மாடல் டர்போ இன்ஜினு. சூப்பரான ஒரு வெர்ஷன் தான், நல்லா மைலேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஜினு. ஸோ இந்த வண்டியில் ஃபில்ட்ரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஆயில் டேங்க்கு இதுதான் ஃபில்ட்ரு. பாருங்கள், இவ்வளோ கருப்பாக டஸ்ட்டு ஃபுல்லாக சோக் ஆகி இதை ரன் பண்ணிகிட்டு இருந்தாக்கா இன்ஜினோட வால்வு ஃபுல்லாக உங்களுக்கு போயிடும். பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உள்ளே எப்படி இருக்குது, வெளியே எப்படி இருக்குது, இப்போ இப்படி பார்த்துக்குங்க. ஹைட்ராலிக் டேங்க் மூடாக்க பாருங்கள். ஸோ அதே போல் இப்போது இன்ஜின் வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்னாக்கா பாருங்கள், கழட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி இருந்தாக்கா ஃபில்ட்ரு வந்து எப்படி கரெக்டாகும். இதுவும் ஒரு வகையான டஸ்ட்டு அரஸ்டர் ஃபில்ட்ரு தான் இதுவும், சரிங்களா. ஃபஸ்ட்டே இது வந்து அரெஸ்ட் பண்ணோம், அப்புறம் அந்த ஃபில்ட்ரு வந்து அது எலிமெண்ட்டு. இது வந்து ஒரு ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு எல்லாத்தையும் எப்படி ட்ரைன் பண்ணுதுன்னு பாருங்கள். எவ்வளோ மண் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் இன்ஜின் ஃபுல்லாக சீக்கிரமாக வேலை வந்துடும், சரிங்களா. இது BS3 டர்போ இன்ஜின் தான். .407 டயரு, புது பேட்ரி. பாருங்கள், இங்கே பாருங்கள், கூலண்ட் ஆயிலெலாம் வெளியே வருது. ஸோ இன்ஜின் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. டர்போ பாருங்கள், இந்த மாதிரி இருந்ததுனாவே உங்களுக்கு சரியான மைலேஜ் கிடைக்காது. அதே போல் பாருங்கள், டைனமோ எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. கிளாம்பு உடஞ்சி கல் தூக்கி உள்ளே போட்டு எப்படிலாம் வச்சுருக்காங்க பார்த்துக்குங்க. இந்த வண்டி இப்போ ரெடி பண்ணணும், சரிங்களா. மறக்காமல் இந்த மாதிரி நிறையா இந்த வண்டியை ரெடி பண்ணுறதுல ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து போடுவோம். ஸோ வந்து மறக்காமல் எல்லாம் பாருங்கள், சரிங்களா. பூட்டு கூட கிடையாது. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏன் கிராக் வருது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து லோடு அதிகமாகுது அப்படின்னாக்கா கிராக் வரும். இந்த இடத்துல லோடு அதிகமாகக்கூடாது. அதே போல் ஹைட்ராக் லேம்ப் எல்லாம் டம்மி பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் டம்மி பண்ணக்கூடாது. அதே போல் இங்கே கொஞ்சம் லோடு சப்போர்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த வண்டிக்கெலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெலாம் அப்படி தான். அதே போல் இதை திரும்பும்போது இங்கே வந்து ஸ்விங் பண்ணும்போது ஃபுல்லாக இங்கே வந்து டச் ஆகும், வேறு எங்கேயும் டச் ஆகக்கூடாது, சரிங்களா. இந்த இடத்துல லோடு அதிகமாக ஆகக்கூடாது. அதே போல் இந்த இடத்துல கேப் இருக்கணும். அப்போ தான் ஸ்விங் சிலிண்டர் வந்து ஸ்விங் சீல் கிட்டு போகாமல் இருக்கும், கிளாண்டு பிஸ்டன்லாம் தேயாமல் இருக்கும். இந்த இடத்துல எப்போயுமே கேப் இருக்கணும். லோடு வந்து ஸ்விங் சிலிண்டர் மேலே இந்த ராடு மேலே இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஜேசிபியில், அது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பூம் பாருங்கள். ஸோ பூம்லாம் இது எங்கேயுமே கிராக்கே ஆகாது. ஸோ பயங்கரமான குவாலிட்டி, சரிங்களா. இந்த மாதிரி தகவல் இப்போ எஸ்கார்டை பற்றி நம்ம நிறையா பார்க்கலாம், சரிங்களா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.